வெயிட் பண்ணி பார்த்து ஒரு அண்ணன் இல்ல உலகம் ஃபுல்லா அண்ணன் வீடியோல 2 செகண்ட்ல வந்து கேட்டா எப்படி எனக்கு எதுவுமே டார்ச்சரே இல்ல. வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அண்ட் பாவனி வந்து விஜய் ஸ்டார் நைட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்து அதில் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருந்து, ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒருவேளை அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அண்ட் பாவனியை வந்து ஸ்டேஜுக்கு வந்து வர வச்சாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வரும்போதே மாசா அப்படி என்ட்ரியே செம்மையா இருந்தது. ஸோ எல்லா ஆடியன்ஸ் கிட்டையும் கை கொடுத்துட்டு கெத்தா வந்தாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களுக்காக வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சில கொஷின்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க அமீர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க ஏவி. அதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் பேசுறாரு, நீங்களாம் இப்பதான் வந்து பாவனியை லவ் பண்றீங்க, நாங்க அப்பத்துல இருந்து பாவனியை லவ் பண்றோம், உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா இல்ல எனக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அமீரோட பதில் என்னன்னா, கூடவே இருந்து டான்ஸ் சொல்லி கொடுத்து பல சர்ப்ரைஸ்கள் பண்ணி, அது மட்டும் இல்லாம சேனல்லே கேட்டு நான் மேரேஜ் சீன்லாம் வாங்கி இவ்வளவு பண்ணா பாத்துக்கிட்டா 2 செகண்ட் வீடியோல வந்து போனா உனக்கு ஓகே சொல்றவங்களா அப்படின்னு கேட்டாரு அமீர். கரெக்டான கேள்வி தானே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் எங்க பாவனியக்கா ஓகே சொல்ல மாட்டாங்க தெரியுமோ அப்படின்னாங்க ஒரு பொண்ணு. அதுக்கு அமீர் என்ன ரீப்ளை சொன்னாருன்னா, லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவோம், ஆசைப்படுற எல்லா விஷயமும் கிடைச்சிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஒரு விஷயத்த ரசிச்சு ருசிச்சு இந்த மாதிரி நமக்கு வெயிட் பண்ணிட்டு கிடைக்கும் பொறுமையா, எதுவுமே ஈஸியா கிடைச்சா நல்லா இருக்காது. வெயிட் பண்றேன் அப்படின்றத டீட்டெயிலா சொன்னாரு. மூணாவது வந்தவர் தாங்க எனக்கு ஹைலைட், ஒரு ஃபன்னா இருந்தது. அவர் ஒரு மிரட்டுற மாதிரி பண்றாரா, அதை பார்க்கும்போது எனக்கு ஃபன்னா தான் இருந்தது. அப்ப சொல்றாரு, டே அமீர், நீ வந்து பாவனியை லவ் டார்ச்சர் இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, விஜய் டிவில இந்த உலகமே பார்த்துட்டு இருக்குது. எதனா ஒண்ணுன்னா என்ன மாதிரி பாவனிக்கு பல அண்ணன்கள் இருக்காங்க, எல்லாம் வந்து உங்களை பண்ணுவோம், உன்னை செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு நம்ம அமீர் பதில் சொல்லாம நம்ம பாவனி கிட்ட பதில் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாவனி ஒரே பதில் சொன்னாங்க, டார்ச்சர் எல்லாம் பண்ணல, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டார்ச்சர் எல்லாம் இல்ல, எல்லாருக்கும் இதான் நான் சொல்ல விரும்புனா, அவர் என்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணல அப்படின்னாங்க. அடுத்ததான் இன்னும் 2 பேர் பேசினாங்க. 4வதா பேசினவர் என்ன பேசினார்னா, அமீரே பாவனிக்கு டான்ஸ் கொடுக்கறது சொல்லி கொடுக்கறது மட்டும் இருக்கட்டும், பாவனி மேல விரல்கள்லாம் பட்டுச்சு, நீ ஊட்டியில எவ்வளவு பெரிய வேணாலும் இரு, ஆனா சென்னையில நாங்க தான் டான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவருக்கு ரீப்ளே எதுவும் அமீர் கொடுக்கல. அது கொஸ்டினா கேட்டாங்க, பட் அது கொடுக்கவே இல்லை, ரீப்ளே அவங்க யாருமே எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் 5வதா ஒருத்தர் சொன்னாருங்க, அது லவ் டைலாக் மாதிரி பேசினாரா. அது பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்தது. என்னன்னா, அமீர் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணா நீ தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும் பாவனி, ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணா நான் உன்னை குழந்தை மாதிரி பாத்துப்பேன் அப்படின்ட்டு அவர் ப்ரப்போசல ஒரு காமெடியா பண்ணாரு. அது ப்ரப்போசல் மாதிரி தெரியல எனக்கு பாக்குறதுக்கு, ஃபன்னா இருந்தது. அதை கேட்ட பிறகு நம்ம நிஷா வந்து அமீர் கிட்ட கேட்டாங்க, எத்தனை நாள் இது இப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகே சொல்ற வரையும் நான் எதனா பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன், பாவனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு கியூட்டா சின்ன டான்ஸ் மூமெண்ட் போட்டு அப்படியே அங்க இருந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.